இவங்களுடைய எதிரிகளை பற்றி மற்றவங்க பேசுனாங்கன்னா அதை நம்புவாங்க, அதை ரசிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. அவங்களும் பெரிய கம்பெனி தான், அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தான். அப்படியெல்லாம் அவங்க கம்பெனியில் ஒரு தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நமக்கு எதிரியாச்சுல்ல, அவங்க கம்பெனி அப்படித்தான் போகணும், அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் அப்படித்தான் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு அந்த எதிரியினுடைய வீழ்ச்சியை கண்டு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கும், ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒத்து போகாது. எப்படின்னா இவங்க ரொம்ப ரசித்து கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் பயங்கரமாக அப்செட் ஆயிடுவாங்க. இவங்க எதிர்பார்த்த ஒரு சின்ன விஷயம் அவங்ககிட்ட இல்லைன்னா கூட அப்செட் ஆயிடுவாங்க. ஆனால் சில ராசிகள், இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த மாதிரி சில ராசிகள் வந்து என்ன செய்யும்னா அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் ஐயோ அப்படி இருக்கணும், இவங்களை வந்து ரொம்ப பெட் பண்ணி இவங்க கோவப்படும் போது சாரிம்மா சாரிம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு 100 சாரி கேட்க விடுவாங்க. கேட்ட பிறகும் ஏதோ போனா போகுதுன்ற மாதிரி அவங்க பாட்டு திரும்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நிஜமாவே பார்ப்பாங்க, இவர் கோவிச்சுக்குருவாரா அப்படின்னு. அப்புறம் அவங்களே வந்து வழியை வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட இவங்க கெஞ்சினா மிஞ்சுறது, மிஞ்சினா கெஞ்சுறதுன்னு அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட தான் இவங்களால வந்து குடும்பம் நடத்த முடியும். கொஞ்சம் இவங்களை கெஞ்சணும், அப்புறம் இவங்க கொஞ்சம் மிஞ்சுற நேரத்தில் அவங்க பார்த்துட்டு சரிப்போ கோவிச்சா கோவிச்சுக்கிட்டு போ இரு அப்படின்னா அப்புறம் அவங்களே வந்துடுவாங்க, என்னங்க என்னங்கன்ட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இவங்களோட ஒரு அழகான ஹாப்பி ஃபேமிலி லைஃப் லீட் பண்ண முடியும். பட் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பொறுமை, நிதானம், இவங்களை பற்றிய ஒரு பெரிய ரசனை இருக்கணும். நமக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கணும். இல்லைன்னா இவங்க வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதான் நான் சொன்னேன்ல, தண்டிப்பதில் காளின்னு, ஆதரிப்பதில் சக்தி. தண்டிப்பதில் காளின்னா அது சிம்மராசி தான்.